இதுதான் சர்க்கார் படத்துலையும் கதை. அதுக்கப்புறமா அந்த சர்க்கார் படத்துல வந்து இந்த ஹீரோ இருப்பார் இல்லையா, என்னுடைய வேலையை கிட்டத்தட்ட 4 முறை நான் ராஜினாமா பண்ணியிருக்கேன் அரசியல் ஈடுபடுறதுக்காக. அமெரிக்காவில் இருக்க கம்பெனில இருந்து ரிசைன் பண்ண வந்தேன் நான். இந்த திரைப்படத்திற்காக உழைத்த அனைத்து திரைப்பட துறை வல்லுநர்களுக்கும் நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் இளந்திருமாறன். இந்த சார் சொன்ன மாதிரி சார் வந்து இங்கே பார்க்கும்போது நான் நிறைய கண்ணாடிகளை பார்க்குறேன். ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் என்னுடைய முகத்தை நான் பார்க்குற மாதிரி இருக்கேன். சார் சொன்னாங்க அவரை பற்றி நிறைய தெரியாது, ஆனால் அவர் செஞ்ச வேலைகள் வந்து மிக அதிகமாக பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் 20 வருஷமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து அவ்வளோ பாப்புலர் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நான் பிகின் த சீனாக இருந்திருக்கேன். நான் சக்திவேல் நாகப்பன் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. குறிப்பாக இதில் இந்த எஃப்எம்எஸ் மீடியா தயாரிப்பாளர் சார் பேர் என்ன? எஃப்எம்எஸ் தயாரிப்பாளர் பேர் 4 பேர் இருக்காங்க. ஓகே, இந்த எஃப்எம்எஸ் மீடியாவுடைய தயாரிப்பாளர்கள் 4 பேருக்கும் மிகப்பெரிய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட்லாம் இந்த 12 ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க. இந்த 12 ஐட்டமும் இல்லாமல் ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்காக பணம் கொடுத்து உதவி இந்த படத்தை ஒரு முழு சித்திரமாக திரைப்படமாக மாற்றியதற்கு அந்த 4 பேர் தான் மிகப்பெரிய தூண்கள். அவர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலாக வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறந்தது வளர்ந்தெல்லாம் கிராமத்தில் தான். கிராமத்தில் நாடகம்லாம் போடுவாங்க. அந்த நாடகத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டாக இருக்கும். தாயா தாரமா அப்படின்னு ஒரு டைட்டில், அதாவது நாடகம் நடக்கும். கிராமத்தில் நடக்கிற ஒரு சாதாரண ஒரு நாடகம் தான். இன்னொரு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரா மானமா. ஸோ இந்த மாதிரி தான் டைட்டில்லாம் இருக்கும். இந்த ஆடியோ லான்ச் கீழே பார்க்கும்போது இவர் 2 விஷயம் சொன்னார் டைரக்டர் சார். தாயா தாரமா அவங்க 2 பற்றி வச்சு தான் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னாங்க. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அது சாதாரண குடும்ப படம். மாமியார் மருமகள் சண்டை, தாய் பக்கம் நிற்கிறானா தயார் பக்கம் நிற்கிறாங்கிறது அதோட கதை. ஆனால் இதில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தாயையும் உயர்த்தி தாரத்தையும் உயர்த்திட்டார். ஸோ தாயா தாரமாங்கிற தாயும் உண்டு தாரமும் உண்டு 2ஐயும் சேர்த்து சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி அந்த உயிரா மானமா அதுலேயும் ஒன்று இருக்கு. நாங்கள்லாம் மனிதன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று உணவு தான். உணவு சாப்பிட்டா உயிரோடு இருக்க முடியும், அவ்வளவுதான். ஆனா நாம எப்படி நாகரிகமா மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உணவை விட உடைதான் மிக முக்கியமானது ஒன்று அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நமக்கு புரிவா இருக்கு. இந்த பத்மாவத் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். ஒரு கான் வந்து ரஜபுத்திரர்களை வந்து ராஜ்புத்தை வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வின் பண்ண உடனே கடைசியில் பார்த்தீங்கன்னா சூழ்ச்சியார் தான் வின் பண்ணுவாரு. வின் பண்ணதுக்கு அப்புறமா அனைத்து ரஜபுத்திரர்கள் மகளிர்களும் பார்த்தீங்கன்னா தீக்குளிச்சிருவாங்க. அங்க உயிரை விட மானம் தான் முக்கியம். ஏன்னா அவங்க வந்து இந்த பெண்களை கவர்றதுக்காக மொத்த கதையே பத்மாவத்தின் ஒரு இந்தி திரைப்படம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா உயிரா மானமா அப்படிங்கிற இடத்துல மானம் தான் அதிகபட்சமா இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சிருப்பாங்க. அதே மாதிரி விவசாயிகளுடைய பங்களிப்பையும் தாண்டி நெசவாளர்கள், அதாவது நம்முடைய மானம் காக்க உடை தயாரித்த நெசவாளர்கள் ஒரு காலத்துல அவங்க எல்லாம் மிக மிக அதிகமா செல்வந்தர்களா வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய வியாபாரம் ரொம்ப அதிகமா இருந்தது. நாங்க வந்து நேரடியா நாங்க சகாயமையா கூட சேர்ந்து வேலை பார்க்கும்போது தறி அப்படின்னு ஒரு திட்டம் தயாரிச்சோம். நாங்க அதுல வந்து விசைத்தறியை தாண்டி கைத்தறியில சேலை நெய்றவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தறி அப்படின்னு ஒரு ஸ்கீமை உருவாக்கி ஒவ்வொரு ஊர்களா போய் இங்க கடலூர் பக்கத்துல நிறைய கைத்தறிகள் செய்யற இடம் இருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு அங்க இருக்க நெசவாளர்கள் எல்லாம் திருப்பி ஊக்குவிச்சு அவங்களுடைய அந்த புனரமைப்பெல்லாம் செஞ்சு கொடுத்து அதுக்கான ஃபண்டிங் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு தறி செய்ய சொல்லி சென்னையில கொண்டு வந்து இங்க வச்சு வித்து இதனுடைய லாபத்தை முழுத்தையும் கொண்டு போய் அந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு கொடுத்தோம். நாங்க லாபத்தை மொத்த லாபத்தையும் கொண்டு போய் கொடுத்தோம். நாங்க இங்க லாப நோக்கில தான் பண்ணோம். பட் லாபத்தை வந்து நாங்க எடுத்துக்காம அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்தோம். அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. எதுக்காக சொல்ல வரேன்னா டெக்னாலஜி வரும் பொழுது சில விஷயங்கள் அவுடேட் ஆகி போயிடும். ஸோ விசை தெரிவதற்கு அப்புறமா கைத்தறி போயிடுச்சு. இப்ப லார்ஜ் வால்யூம் ப்ரொடக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா பாம்பே இந்த மில் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மில்ஸ் வந்ததுக்கு அப்புறமா விசைத்தறி குடும்பத்தில் செய்யற விசைத்தறியே போயிடுச்சு. ஒரு காலத்துல HMT கைகாரர்கள் நமக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்கும். இன்னைக்கு கை கடிகாரமே இல்லை. இன்னும் சொல்ல போனா செல்போன் வந்ததுக்கு அப்புறமா செல்போன் நிறைய விஷயங்கள் தூக்கிடுச்சு. கேமராவை தூக்கிடுச்சு, கை கடிகாரம் தூக்கிடுச்சு, கால்குலேட்டர் தூக்கிடுச்சு,
எல்லா விஷயங்களையும் செல்ஃபோன், எல்லா அம்சமும் ஒரு செல்ஃபோனில் வந்து வந்ததுனால போயிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நானும் வந்து 1997 நான் அமெரிக்கா சென்றேன். நான் ஒரு மென்பொருள் வல்லுநர். நான் அமெரிக்காவில் காலை வச்ச அன்னைக்கே முடிவு பண்ணேன், எப்போ திரும்பி இந்தியா போகிறோம். போகிற வரைக்கும் மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு. தி வெரி ஃபர்ஸ்ட் டே ஐ ஸ்டெப்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஃப்ளைட்ல இருந்து காலை வைக்கும் போதே நாம் எப்போ திரும்பி போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அந்த ஒரே காரணத்துக்காக 97 2016 வரைக்கும் விசால மட்டுமே நான் ஒர்க் பண்ணேன். கிரீன் கார்டு அப்ளை பண்ணல, சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணல. இனி வரைக்கும் விசால தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நம்ம தமிழ் மண்ணுக்கும் இந்தியாவிற்கும் ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள்ல, இந்த குறிக்கோள்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா 12 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த 12 விஷயங்கள்ல 2ல இருந்து 12 வரைக்கும் டச் பண்ணல. ஆனா நம்பர் 1 மட்டுமே மையப்படுத்தி நான் வந்து என்னுடைய வாழ்க்கை முறையை பயன்படுத்திருக்கேன். நான் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமுதாய மாற்றம் வரணும் அப்படின்னாக்க தலைவர்கள் மட்டும் மாற வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சமுதாயத்துக்கு மிக முக்கியம் மக்கள் தான். மக்கள் ஒவ்வொரு சமுதாயம். ஒரு தலைவன் மட்டும் எங்க இருந்தா குதிச்சு வரணும், குதிச்சு வரணும், எல்லாத்தையும் காப்பாற்றணும், எல்லாம் நல்லது பண்ணணும், ஊழலே பண்ணக்கூடாது, இது மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா அந்த தலைவனை கொண்டு வரத்துக்கு பொதுமக்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? அதுல பாத்தீங்கன்னா சாதாரணமா இந்த பூத்துல போய் ஓட்டு போறவங்களாம் பாத்தீங்கன்னா நடுத்தர வர்க்கமும் நடுத்தரத்துக்கு கொஞ்சம் வறுமை கோட்டில் இருக்கவங்களும் வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க தான் போறாங்க. ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸோ பிசினஸ் பீப்புளோ அங்க வரவே கிடையாது. நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசினஸ் பீப்புள்லாம் யார் ரீச் வந்தாலும் நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம், அவங்க டீல் போட்டுவோம். புரியுதுங்க இல்லையா? இந்த ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு வந்து கவலையே கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்கு, இது இருக்கு. நடுத்தர மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நடுத்தர மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்க தான் பூத்துக்கே போறது கிடையாது. ஸோ நிறைய அனலைஸ் தான் பண்ணேன். நீங்க இந்த சர்க்கார் படம் வந்திருக்கும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்க்கார் படத்தோட கதை வந்து முருகதாஸ் வந்து எழுதியது. இயக்குனர் முருகதாஸ் தான் கதை வசனம் எழுதி இயக்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த கதை என்னோட கதை அப்படின்னு சொல்லி அதை கேஸ் போட்டு அது கொஞ்சம் பணமெல்லாம் வாங்கினாங்க. நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி இந்த வீடியோ முன்னாடி ஒரு விஷயம் முக்கியமாக சொல்றேன். சர்க்கார் கதை என்னோட கதை. நான் எழுதுனதில்லை, நான் வாழ்ந்த கதை. புரியுதுங்களா? அதாவது அமெரிக்காவில் இருக்கும்போதே ஓட்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று நான் தொடங்கினேன். நான் அப்போ இருக்கும்போது அங்கே 2-3 ஐஐடி படித்த பசங்கள்லாம் என்னோட நண்பர்களானாங்க. அந்த ஐஐடி படித்த பசங்களோட சேர்ந்து லோக் பரித்ரான் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்தோம் 2016. 2016 ஓரளவுக்கு வயசானவங்களுக்குலாம் தெரியும், எல்லா மீடியும் வந்தோம். சென்னையில் 7 இடங்கள் இன்னும் 37,000 ஓட்டு வாங்கணும். அண்ணா நகரில் 3வது, ஏடிஎம்கே டிஎம்கே எடுத்துனாங்க. மயிலாப்பூரில் 3வது, சேப்பாக்கில் திமுக தலைவர் கலைஞர் திரு மு கருணாநிதி எதிர்த்து போட்டிட்டேன். அப்போ நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு மாறன் வெர்சஸ் கருணாநிதி அப்படின்னு போட்டாங்க. என்னோட பேர் இளந்திருமாறன், எல்லாருமே நண்பர்கள்லாம் மாறன் கூப்பிடுவாங்க. மாறன் வெர்சஸ் கருணாநிதி அப்படின்னு போட்டாங்க. எல்லா சிஎன்எல்லாம் இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போவே நான் என்ன பண்ணேன்னா, வாக்காளர் அசோசியேஷன்ல வந்து எவ்ரிபடி ஷுட் ஓட், எல்லாருமே ஓட்டு போடணும், 100% வாக்குப்பதிவு தான் என்னுடைய இது. என்னோட படத்தில் அரசியல் பத்தி பேசியிருக்கேன். ஒரு விஷயம், கட்சி சார்ந்த அரசியல் பேசல, அதுதான் மிக முக்கியமான விஷயம். கட்சி சார்ந்த அரசியல் இல்லாம மக்கள் சார்ந்த அரசியல் படத்துல பேசியிருக்கேன் நான். அதான் சொல்ல வரேன், மக்கள் தான் அரசியல். எந்த கட்சியும் தாக்கி பேசல, எந்த கட்சியும் விமர்சையும் பேசல அந்த படத்துல. அதுதான் மிக முக்கியமான அரசியல். அதனால அரசியல் தப்பு கிடையாது, நாம எல்லாம் அரசியல் ரொம்ப முக்கியம். சொல்லிடுறேன். நான் வந்து அந்த ஓட்டர்ஸ் அசோசியேஷனுக்காக ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்கால இருந்து இந்தியா வந்து ஓட்டு போட்டு போயிடுவேன். 4 தடவை அது மாதிரி 4 எலெக்ஷன்ல வந்து போட்டிருக்கேன் நான். இதுதான் சர்க்கார் படத்துலையும் கதை. அதுக்கப்புறமா அந்த சர்க்கார் படத்துல வந்து இந்த ஹீரோ இருப்பார் இல்லையா, என்னுடைய வேலையை கிட்டத்தட்ட 4 முறை நான் ராஜினாமா பண்ணியிருக்கேன் அரசியல் ஈடுபடுறதுக்காக. அமெரிக்காவில் இருக்க கம்பெனில இருந்து ரிசைன் பண்ண வந்தேன் நான். இல்ல அந்த 100% கிடையாது, ஒரு 80% என்னோட கதை. அதுல வந்து சினிமாட்டிக்கா சில விஷயங்கள் மாத்திருக்காங்க. ஒரு ஓட்டு அப்படிங்கிறது என்னோட கதை கிடையாது. அந்த ஃபைட்டு சீனு, அந்த லவ் சீக்வன்ஸ் அதெல்லாம் கிடையாது, பாடல்கள்லாம் கிடையாது. இதை தவிர மொத்தம் எல்லாமே அதில் தான் இருக்கு உங்களுக்கு. அந்த படத்தினுடைய எழுத்தாளர்கள் வந்து வசனகர்த்தால வந்து 2 பேர் இருப்பாங்க.
ஒருத்தர் வந்து அந்த எழுத்தாளர் ஜெயமோகனுக்கு இந்த வவுட்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட கான்செப்ட்ஸும் 100% ஓட்டிங் பற்றிய கம்ப்ளீட் ப்ரெசன்டேஷனையும் ஒரு புக் எழுதுறதுக்காக நான் ஒரு இமெயில் அனுப்பிச்சிருந்தேன். அந்த இமெயில் இருக்க மொத்த சாரமும் தான் சர்க்கார் படத்தினுடைய 2வது பாகத்துடைய மொத்த வசனமும் என்னோட கான்செப்ட் தான். அதுக்கு இமெயில் அனுப்பிச்சதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. எல்லாமே என்னோட சென்ட் பாக்ஸ்ல இருக்கு எங்களுக்கு. ஸோ ஓட்டு போடுறதுக்காக இந்தியா வந்து ஓட்டு போட்டு திருப்பி அமெரிக்கா போயிடுவேன் நான். அந்த 2006 தேர்தல் நிற்கும் போது அந்த சர்க்கார் படத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் எழுத்து நிற்கிற மாதிரி தான் கேரக்டரைசேஷன் உருவாக்கியிருப்பாங்க. உண்மையிலேயே கலைஞர் எழுத்துனது நான். அப்போ வந்து அப்போ நான் மொபைல் ஃபோன் வச்சிருந்தேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஏண்டா தலைவர் எழுத்து நிற்கிறாரு, என்ன எவ்வளோ தைரியம் இருக்கும், முதல்ல வாபஸ் வாங்க அப்படின்னா. யார்ப்பா நீங்கள், யார் சார் நீங்கள் பேசுறது அப்படின்னு. அது எதுக்கு உனக்கு, நான் யாராக இருந்தா என்ன அப்படின்னா, சார் என் பேர் தெரியும், என் நம்பர் தெரியும், நான் இப்போ எங்கே நிற்கேன்னு தெரியும், நீங்க யாரும் தெரியாது, உங்க பேர் தெரியாது. அவர் வந்து அந்த பிசியோட 04 பொழுது பண்ணாங்க. இவ்வளவு பேசுற நீங்க தைரியம் இருந்தாக்க நான் இங்கே தான் கம்பெனி பண்ணி பக்கத்தில் நிற்கிறேன், நீங்க நேராக வாங்க நம்மள்ட்ட வந்து பேசுவோம், முதல்ல நீங்க யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னானு. அவன் போனை வச்சுட்டு போயிட்டான். எதுக்கு சொல்லுவாங்கன்னா அது ஒரு தைரியம். அப்ப இப்போ வந்து அந்த தைரியம் இருக்கான்னு கூட என்னால் யோசிக்க முடியாது. அப்போ லோக்படத்தில் நிற்கும் போது என்னுடைய சின்னம் கோடாளி, அந்த கோடாளி சின்னம் தான் சர்க்கார் படத்துலேயே வரும் உங்களுக்கு. இந்த பைக் ரேஸ் வச்சிருக்காங்க இல்லையா, அது ஒட்டுமொத்த பைக் ரேஸும் கிட்டத்தட்ட 500 பேரை வச்சு நாங்கள் பண்ணோம். நாங்கள் 500 பேரும் காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனியில் வேலை பார்த்து ஐடி தொழிலாளர்கள். எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு இப்பெல்லாம் ஃபேஸ்புக் தான் உங்களுக்கு சோசியல் மீடியா தெரியும். சோசியல் மீடியாவோட ஒரிஜினல் ஆரிஜின் வந்து ஆர்குட் அப்படின்னு ஒரு சைட்டு. 2006 ஆர்குட் யூஸ் பண்ணி சோசியல் மீடியா மூலமா பொலிட்டிக்கல் சப்போர்ட் கிரியேட் பண்ணி மிகப்பெரிய மாற்றத்தை பண்ணுது. நாங்க சோசியல் மீடியாவில் இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் பண்ணிருக்காரு, ஓகேங்களா. நாங்க வந்து 2006 ஆர்குட் யூஸ் பண்ணி சோசியல் மீடியாவில் பண்ணோம். நாங்க அந்த பைக் ரேஸ் முழுக்க முழுக்க எங்களுடைய கான்செப்ட். அதே மாதிரி சர்க்கார் படத்தில் வந்து அந்த ஆஃபீஸ் செட் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர்லாம் வச்சுட்டு, டிப்பிக்கலாக நாங்கள் பண்ணது. இதெல்லாம் எப்படி முருகதாஸ் சாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அந்த நான் நிற்கும் போது என்னை பற்றி ஹிஸ்டரி ஃபுல்லாக சன் பிக்சர்ஸோட ப்ரொடியூசர்ஸ் கலாநிதி மாறன் சாருக்கும் தயாநிதி மாறன் சாருக்கும் முழுக்க முழுக்க தெரியும். ஸோ அவங்களுடைய இன்புட் பாதி கொடுத்துட்டு நான் என்னெல்லாம் பண்ணணும் அது எல்லாத்தையுமே சர்க்கார் படத்தை வச்சுருக்காங்க, எக்ஸப்ட் வின்னிங். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கடைசி கிளைமேக்ஸில் வந்து ஒரு சர்க்குணம் ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு தேர்ந்து அவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு பார்ப்பாங்க. அதுக்காகவே உண்மையிலே சர்க்குணம் ஐஏஎஸ் வந்து சகாயம் ஐஏஎஸ் இமிடேஷன். நான் மீண்டும் 2016 என்னுடைய வேலையை திறந்துட்டு சகாயம் ஐஏஎஸோட சேர்ந்து மக்கள் பாதை என்ற அமைப்பு ஆரம்பிச்சு நடத்தினோம். மக்கள் பாதையினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் தான். சாருக்கு அடுத்து நான் தான் அந்த அமைப்பில். கிட்டத்தட்ட 1,50,000 மெம்பர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. அவ்வளோ பேரையும் வச்சுட்டு மிகப்பெரிய அவ்வளோ சார் வந்து அரசியல் வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. அதனால மக்கள் பாதை வந்து அப்படியே தனியாக இன்ஆக்டிவ் வச்சு போனாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த படத்தில் வந்து விடுதலை ராகம் கேள்விப்பட்டிருப்பீங்க, திரு டி ராஜேந்திர அவர்கள் இயக்கிய படம். வரும்போது யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஒரு வாரம் தியேட்டர் எம்டியா ஓடிச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் சூப்பர் சக்சஸ் ஆச்சு. அதே மாதிரி முதல் மரியாதை முதல் 5 நாள் ஓடல, அதுக்கப்புறம் தான் ஓடிச்சு. அதுவும் கிராமத்துக்கு மையமாக்கிய படம், சாதாரண எளிமையாக எடுக்கப்பட்ட படம், பெரிய பொருட்கள் இல்லாத படம். அதே மாதிரி நாயகன். ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் பேசப்படலனாலும் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி கொடுச்சு. அந்த வகையில ஒருதலையாகம் போல, முதல் மரியாதை போல, நாயகன் போல ராட்டை படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லோரையும் வாழ்த்து வழங்குகிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம்.